மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் 1.5 வயது குழந்தையின் தலையில் சிக்கிய பாத்திரத்தை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத்துறை மீட்பு குழுவினர் பாதிப்பின்றி வெற்றிகரமாக அகற்றிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் வசிக்கும் தம்பதியினரின் 1.5 வயது குழந்தை வீட்டில் இருந்த பாத்திரங்களை எடுத்து விளையாடி கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய அலுமினிய பாத்திரம் எதிர்பாராத விதமாக குழந்தையின் தலையில் இறுக்கமாக சிக்கிக் கொண்டது. தடுமாறி பதறி அழுத குழந்தையின் குரலை கேட்டு ஓடி வந்த தாய் பாத்திரத்தை கையால் அகற்ற முயன்றும் முடியாமல் போனது. உடனடியாக அவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் கிடைத்தவுடன் திருவனந்தபுரம் தீயணைப்பு நிலையத்திலிருந்து மீட்பு குழுவினர் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்தனர். குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு முழு கவனத்துடனும் பெரும் எச்சரிக்கையுடனும் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. குழந்தைக்கு எந்தவித காயமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நவீன ரெஸ்கியூ கருவிகளை பயன்படுத்தினர். மிக கவனமாக பாத்திரத்தை துண்டுகளாக வெட்டும் பணியில் ஈடுபட்ட அவர்கள் குழந்தையின் தலை, முகப்பகுதி முழுமையாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் பணிகளை மேற்கொண்டனர். பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த அதிர்ச்சி அசைவும் இல்லாமல் குழந்தை அமைதியாக இருக்க தாயும் மருத்துவ குழுவினரும் அருகில் நின்று உதவினர். பல மணி நேரங்களாக தொடர்ச்சியான முயற்சிக்கு பிறகு குழந்தையின் தலையில் சிக்கியிருந்த அந்த பாத்திரம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. மீட்பு பணிகள் முடிந்தவுடன் பாதிப்பு ஏதும் இல்லாமல் குழந்தை நலமாக இருப்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். துரிதமாக செயல்பட்டு மிக நுணுக்கமாக பணிபுரிந்த தீயணைப்பு துறையினரை அப்பகுதி மக்கள் பாராட்டியும் வரவேற்றும் வருகின்றனர்.